அதிமுக கூட்டணிக்கு வர கோடிக்கணக்கில் பணம் கேட்டது எந்த கட்சி என்று துணிச்சல் இருந்தால் திண்டுக்கல் சீனிவாசன் கூற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுகவோட கூட்டணிக்கு வான்னு கூப்பிட்டா ஒரு கட்சி 20 சீட்டும் 200 கோடி ரூபாய் பணமும் கேட்கிறாங்கன்னு தான் அவர் சொன்னார். அது எந்த கட்சின்னு அவர் சொல்லலை. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு துணிச்சல் இருந்தால் அது எந்த கட்சி என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். 20 சீட்டு கேட்ட கட்சி எந்த கட்சி, 200 கோடி ரூபாய் பணம் கேட்டது எந்த கட்சி என்று சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அடுத்த நாள் என்னையா இப்படி தப்பா உளறிட்டு இருக்கேன்னு அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன இப்படி தப்பா உளறா, கூட்டணியே சேர விட மாட்டேன் போல இருக்கேன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதை கட்டு அடுத்த நாள் பிரச்சனை என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னது மாதிரி நான் திருத்திய உண்மையை சொல்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 15 கோடியும், மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 10 கோடியும், கொங்கு மக்கள் கட்சிக்கு 10 கோடியும் தேர்தலில் திமுக பணம் கொடுத்தது அப்படின்னா இது ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. தேர்தல் செலவுகளை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சொன்ன தொகை அடிப்படையில் செலவு செய்திருக்கிறது என்பது உண்மைதான். இது தேர்தல் ஆணையத்திற்கு திமுக கொடுத்த கணக்கு, இது பகிரங்கமான கணக்கு. இது இந்த பணம் வங்கியின் மூலமாக போடப்பட்டு செலவு செய்யப்பட்ட பணம், தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்ட பணம், வாங்கின பணம் இல்லை, தேர்தலுக்கு செலவழிக்கப்பட்ட பணம். இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்லை. திண்டுக்கல் சீனிவாசன் வளர்றா, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.